ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாடோட வளர்ச்சியில் எங்களோட கலைஞரோட பங்கு பெரிய பங்கு அப்படிங்கிறாங்களே சார். அதனால தான் அந்த பேனாவை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் கக்கூஸில் வைக்கிறதா ரோட்டில் வைக்கிறதான்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பேனாவை முன்னாடியே செய்ய சொல்லிட்டாங்க, அதை சொல்லலை பாருங்கள். இன்றைக்கி பேனாவை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இடமா வந்து வைக்க விட்டுருவோம். திமுகனாலே கொள்ளை தான் ஞாபகம் வரணும், கொள்கையெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது உங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்கள்ட்ட அந்த கொள்கை வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. மேல் பிரியாவுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க வீட்டு வாசல்லே போய் மக்கள் அசிங்கமாக கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவங்க ஒன்று மேல் பிரியா சொன்னவங்களுக்கெல்லாம் பாலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒன்று மூடிட்டு கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன். கேட்டீங்களே தம்பி, இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்து நின்றேன். அரெஸ்ட் பண்ணால் உள்ளே போகிறது இல்லை, அரெஸ்ட் பண்ணால் வண்டிக்குள்ளே தானே சார் போனோம். அது என்ன ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியாதா? படிக்கலன்ட்டு பாட்டு பாட்டே போகிறது, பல கலகலகலவன கவிதைகள் பார்த்தோமே. அந்த சீன்லாம் புறவாசலில் வந்துட்டு போனாங்க. யார்? இவரும் சேகர் பாபும் கட்டுங்களா, மேற்பிரியாவும். புறவாசலில் எங்கே எதுக்கு சார் புறவாசல் போவாங்க? சார் ஒரு வீட்டில் வந்து ஒரு டெத்து நடந்துருச்சுனாக்கா அவங்க புறவாசலில் வருவாங்க, போவாங்க. கண்டிப்பாக போய் முடிவெட்டிட்டு வந்தால் புறவாசல், அப்படி சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் டக்குன்னு திமுக வரலாறு போயிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஐ டோன்ட் கேர். தாவே காட்சியில் போராட்டம் நடக்குதுங்கிறார், எங்கே திரும்பி பார்த்தாலும் போராட்டம் நடக்குங்கிறாரு. அப்படி என்ன சார் பண்ணிட்டு இன்னும் திமுகவை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ட்டு. கனிமொழியும் அதே கீதா ஜீவன் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோட்டரை போட்டு ஏற்றான் பார்த்தீங்களா லைட் இதில். தம்பி ஏங்க இறங்குங்க, அந்த அக்கா கனிமொழி சொன்னது, ஏங்க இறங்குங்க. இது எப்படி இருக்கு? ஒரு கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் என்ன கேள்வி இல்லாமலும் பதில் சொல்லுவான்ற மாதிரி இவன் போய் ஜென்சி கிட்ட போயிட்டு ஏன் உதயநிதி உதயநிதி ஒரு வார்த்தை தம்பி தெரியல, ஆனால் வேணுன்றான். ஏன்டா அப்படின்னு நான் விசாரித்து பார்த்தா அவர் நல்லா ரேட்டட் பண்ணுறாரு. அவரை பார்த்து நாங்களும் அவ்வளோதான். இவன் இளைஞர்கிட்ட வந்து திமுக வாடானான்னு இவன் எடுத்துறான், விளக்கமா தெரியல. நோ உதயனா தம்பி நானா. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாமல் கொஞ்சம் சர்ச்சையான முறையில் கொஞ்சம் அவதூறு கிளப்புறதுலே தான் குறியாக இருக்கிறாங்க. என்னைக்கு ஆக்கப்பூர்வமாக அரசியல் பண்ணிருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம். திமுக அமைச்சர் பெருமக்களாக இருக்கும் பொழுது, முன்னாள் அமைச்சராக இருக்கும் பொழுது குளிக்க வச்ச கொக்க கோலான்னு போட்டு பாட்டு பாட வேண்டியது. உதயநிதி மாநாடு நடத்தும் போது வா காவால்டான்னு பாட்டு நடத்த வேண்டியது. மாப்பிள்ளை நீ பாட்டுக்கு ஓம்பாட்டுக்கு பேசி நான் பாட்டுக்கு சீட்டு விளாட்றேன், அவங்க கொடுத்து சீட்டு விளாண்டு உட்காந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? காசியப்பன் பாத்திரங்கள்லேருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வரான், அவர் மாற்றத்தினாலே அவன்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, வேர்ல்டு கப்பு ஜெயிச்சான்றான். 2 விதமான கப்பு, அதை 2 பேருமே வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் எப்படா ஒரே இடத்துல 2 பேருக்கு 2 கப்பு கொடுக்க முடியும்னு யோசனை இல்லை. கூப்பிட்டு போன இதுக்கு ஆளுக்கு அது கிடையாது. கூப்பிட்டு போனது யார்? ராஜகண்ணப்பன். பேரே பார்த்தீங்களா, ராஜகண்ணப்பன். ஆனால் அது விசாரிக்கலை. அப்போது ஒட்டுமொத்த பேரும் கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாளே வந்து அறிக்கை வருது, அரசாங்க வேலையை கொடுக்க போகிறோம்னு. அப்போது ஆக்கப்பூர்வமான அரசியலும் கிடையாது, அறிவுபூர்வமான அரசியலும் கிடையாது பொழுது முழுக்க முட்டா பேசு. வல்லாரைக்கிற லேயத்தை வாங்கி கொடுத்தாலும் இவங்களுக்கு புத்தி வளரப்போகுது. தமிழ்நாடோட வளர்ச்சியில் எங்களோட கலைஞரோட பங்கு பெரிய பங்கு அப்படிங்கிறாங்களே சார். அதனால தான் அந்த பேனாவை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் கக்கூஸில் வைக்கிறதா ரோட்டில் வைக்கிறதான்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. கரெக்டு தானே? எவ்வளவு திமிர் இருந்தால் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு பேனாவை முன்னாடியே செய்ய சொல்லிட்டாங்க, அதை சொல்லலை பாருங்கள். இன்றைக்கி பேனாவை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இடமா வந்து வைக்க விட்டுருவோம். நான் கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரியான குரலை வித்தெல்லாம் செய்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு சில நபர்களாவது இருந்தாக்கா செய்யுங்க. அடுத்து இவ்வளோ சுவாரஸ்யம் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் செஞ்சுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். இவ்வளோ நாள் இந்த கட்சி பெரியார் கொள்கை இந்த மாதிரி சித்தாந்தம், தமிழ் மொழி, மதம், ஜாதி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இல்லை. அதுதான் அப்படின்னு சொல்லி திமுகனாலே கொள்ளை தான் ஞாபகம் வரணும், கொள்கையெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது உங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்கள்ட்ட அந்த கொள்கை வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கட்சியில் ஒரு நபரை வந்து ரொம்ப எல்லா மக்களும் ஓரளவுக்கு மதித்தாங்கன்னா ஒரு நபரை மட்டும்தான், யாரை? பிடிஆரை. ஆனால் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் செஞ்சார்? மல்லிகைப்பூ கையில் சுற்றிக்கிட்டு போட்டு போட வந்தோம். இப்படி யாரையாவது நீ பார்த்துருக்கியா தம்பி? மைனர் குஞ்சு மாதிரி வந்தாப்புல. அது மதுரை மண்ணு சார். மதுரை அதனால தான் மைனர் குஞ்சு சுட்டாங்க, அதனால தான் சுட்டாங்க, சுட்டு ஓரமாக வச்சுட்டாங்க. போயிட்டு வா, இன்றைக்கி அரசியலேருந்து விலகிட்டாரா? இவ்வளவு தான் சார் இவங்களுடைய அரசியலும் அரசியல் திறனும் அறிவும். இப்படி ஒரு இப்போ திமுகவோட சார்பில் இருக்கக்கூடிய மேயர் பிரியா இப்போ வந்திருக்கிறாங்க, கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. அம்மா உணவகம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அம்மா உணவகத்தில் வந்து வருமானம் வந்து இரட்டிப்பாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது இரட்டிப்பாகிறது வந்து வருத்தம் அளிக்குது, வருத்தத்துக்குரியதுன்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இல்லை, அப்போ வறுமை அதிகரிச்சிருக்கு, தாவேக்கு ஆட்சியில் வறுமை அதிகரிக்கிறதுனாடி அந்த விலைவாசி கம்மியாக இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை தேடி வராங்கங்கிற மாதிரிலாம் ஆக்கப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் வறுமை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாலாரும் தேனாரும் ஓடிச்சு, அப்படி தானே சார்? ஏண்டா இருக்கிற கடையை மூடி வச்சிட்டிங்க, அம்மா உணவகத்தில் மக்கள் பயன்பெறவே முடியல, எல்லாரும் தெருவில் நின்னாங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் வந்து 2 முறை
நல்லா யோசிச்சுங்க சார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வந்து முங்குச்சு. அன்னைக்கு ஒரு பன்னை கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு திமுககாரன் வந்து இந்த பன்னுக்கு தானே அலையிறேன்னு சொல்லி அந்த மக்களை இழிவுபடுத்தும் போது அசிங்கமாக மக்கள் கேட்டாங்க. மேயர் பிரியாவுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க வீட்டு வாசல்லே போய் மக்கள் அசிங்கமாக கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவங்க உடனே மேயர் பிரியா சொன்னது, உங்களுக்கெல்லாம் பாலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, நீ மூடிட்டு கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, இப்படியே கேட்டாங்க சார். காணொலி இருக்குது. உங்கள்கிட்ட நாங்கள் பால் கேட்டோமா? பாலாக கேட்டோம். உன்னால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. 4000 பேக்கேஜ் கொசு கொடுக்கும் திட்டம்னு சொல்லிட்டு எல்லா கோமாளித்தனமும் பண்ணிக்கிட்டு காரில் தூங்கிக்கிட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்ணால் உள்ளே போகிறது இல்லை, அரெஸ்ட் பண்ணால் வண்டிக்குள்ளே தானே சார் போனோம். அது என்ன புரோட்டோகால் உங்களுக்கு தெரியாதா? படிக்கல நின்றுட்டு பாட்டே போகிறது. பழையோசை கலகலகலவன கவிதைகள் பார்த்தோமே அந்த சீன்லாம். அப்போது மேயர் பிரியா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு கல்வெட்டு செய்ய சொல்லலாம் சார் அவங்களுக்கு. இன்னும் ஒரு அரசு சார்பில் இப்போ மக்கள் பணியில் இருக்கும்போது முதல்வர், ஒரு அமைச்சர், இந்த மாதிரி எதையுமே சார்ந்து சந்திக்காமல் இவங்க இப்படி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்கல்ல, எப்படி அப்போ மக்களுக்கு நல்லது நடக்கும் சார்? இந்த மேயர் மூலமாக, கவுன்சிலர்கள் மூலமாக என்ன வேலை செய்கிறாங்க அப்போது? சார் நீங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு முயன்ற பொழுது கூட புறவாசலில் வந்துட்டு போனாங்க. யார்? இவரும் சேகர் பாபுவும். கரெக்டுங்களா? மேயர் பிரியாவும் புறவாசலில் எதுக்கு சார் புறவாசலில் போவாங்க? எங்கெங்கெல்லாம் புறவாசலில் போவாங்க? இல்லை, எதுக்கு புறவாசலில் போவாங்க? எங்கே சொல்லணுமா சார்? இல்லை சார், ஒரு வீட்டில் வந்து ஒரு டெத்து நடந்துருச்சுனாக்கா அப்படி புறவாசலில் வருவாங்க, போவாங்க. கண்டிப்பாக போய் முடிவெட்டிட்டு வந்தால் புறவாசல் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் டக்குன்னு திமுக வரலாறு போயிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். புறவாசலில் போனது, அப்புறம் கொடுத்த காசை எடுத்துகிட்டு வர்றது, கேட்டாக்கா நீயும் மின்புற்றேன் நானும் மின்புற்றேன் எதுக்கு காசுன்னு கேட்குறது, இதெல்லாம் அவங்க வரலாறு. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் இன்டெப்த்தாக போகக்கூடாது. அதே மாதிரி இப்போ சேகர் பாபுவும் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடக்குதுங்கிறீங்க. நீங்கள் புறவாசம்னு சொன்னீங்கல்ல, அதில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு தாவே காட்சியில் போராட்டம் நடக்குதுங்கிறார். எங்கே திரும்பி பார்த்தாலும் போராட்டம் நடக்குங்கிறாரு. அப்படி என்ன சார் பண்ணிட்டு இன்னும் திமுகவை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ட்டு? ஆமாம் சார், இன்னும் நீங்கள் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணலன்றதுக்காக தான் மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சிருவாங்க. ஒரு பக்கம் குரலாக தான் இருக்குது. சட்ட ரீதியாக அதை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இவர் KN நேரு வழக்கு விஷயமா போனப்போ இது ஜூன் 23 அந்த மாதிரி சொல்லி ஒரு கேஸ் போச்சு. இப்போ இவர் செந்தில் பாலாஜியும் ஜாமீன் வாங்கிட்டு வராரு. இதுக்காக மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏன் சார் இன்னும் பிடிச்சி உள்ளே போட மாட்டேங்கிறீங்கன்னு? சார் மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்கனாக்கா, இன்னமும் ஊருக்குள்ளே இவங்க வந்து உலாவிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க போட்ட விதை தானே இன்னமும் வந்து குடியார ஊருக்குள்ளே வந்து தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் விதை போட்டது யார் சார்? நீங்கள் நல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துங்க, மற்றதெல்லாம் விடுங்க. மெத்துன்னு ஒரு விஷயம் திமுக ஆட்சி இந்த கடந்த 5 ஆண்டில் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க, ப்ரௌன் சுகரு, ஹெராயினு, கஞ்சா, அபின், இந்த மாதிரிலாம். மெத்துன்னு ஒரு விஷயம் எப்படி சார் தெரியும்? யாருக்குமே தெரியாது. அந்த மெத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது ஜாஃபர் சாதிக். திமுகவுடைய அயலக பிரிவில் இருந்தான். அவன் வந்து 2000 கோடி சம்பாரித்தான். அது மூலமாக பெரிய வருமானம் ஈட்டினா எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சான்னு நம்ம தெரியும். அதை திமுக, அது இல்லாமல் படத்துக்கு ப்ரொடியூசர் வேறு. அவன் உதயநிதி அவருடைய துணைவியார் வந்து பயங்கரமாக ஸ்டேட்டஸ் வைப்பார்ல வாட்ஸ்அப்பில், அவருடைய துணைவியார் நினைக்கிறேன். அவங்களுடைய படத்துக்கே இவன் தான் ப்ரொடியூசரு. 10ஆவதுக்கு அவன் வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு செக்கு, ஒரு பொக்கே, அதே தான் உதயநிதிக்கும் கொடுத்தாப்புல. ஒரு குச்சி, ஒரு குல்ஃபின் 2 பேருக்குமே கொடுத்துருக்குறான். ஆனால் எங்களுக்கு தெரியாதுன்ற. அவன் வந்து மெத்து கடத்தினதே தெரியாதுன்ற. இது நீங்கள் நம்புவீங்களா சார்? சொல்லுங்கள். அப்படி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து மெத்து கடத்தினதே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க கொடுத்த காசு வாங்கினீங்க? எங்கேருந்து வந்து சோர்ஸ் இருந்து நிறையா சால்வை போடுறது, கிஃப்ட் கொடுக்குறது எல்லாம் அவனுக்கு. ஜாஃபர் சாதிக்கை பற்றி உதயநிதிக்கு தெரியாது. ஆனால் காசு கொடுத்தா வாங்கிப்பீங்க. உங்கள் மனைவியார் வந்து அதில் வந்து படத்தில் வந்து அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரன் யாருன்னு மாசுக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட பிரியாணி சாப்பிடுவார், வீட்டுக்கு போவார், வருவார். அவன் அண்ணா லிஸ்ட்டில் போவான், அவன் யாருன்னு தெரியாது. கண்ணு குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாரம் காய்ச்சி வைப்பான் அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து. ஆனால் அவன் திமுக கட்சிக்காரனும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. தொடர்ச்சியாக வந்து திமுக நபர்கள் செய்யக்கூடிய எந்த அட்டிலையும் தெரியாது சார். 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டவன் திமுககாரன் சார். 80 வயசு பாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டவன் திமுககாரன். ஓசி பிரியாணி கேட்டு வலசர வாக்கத்தில் போய் பிரியாணி கடையில் சண்டை போட்டவன் திமுககாரன். அவங்க நடத்தின மாநாட்டிலே வந்து சோத்து பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அண்டா தேக்ஸா வாலியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சமைக்க வந்த அந்த கான்ட்ராக்ட் எடுத்த அந்த நபர் கொடுத்த பேட்டி இருக்குது இன்னமும். இவங்க சோறெல்லாம் திருடுவாங்கன்னு தெரியாது எனக்கு, அதுவும் பாத்திரத்தை திருடுவாங்கன்னு தெரிஞ்சால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போது இங்கே நம்ம தலைவன் எவ்வளியோ விருகம் பக்கத்தில் கூட அந்த கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாருமே ஒரு மீட்டிங், அவங்க மீட்டிங்லேயே வந்து காவலர்களுக்கு வந்து
பாலியல் அச்சுறுத்தல் வந்துச்சுன்னு ஒரு செய்தி பயங்கரமாச்சு. நம்ம பெண் ஆஃபீஸ் காவலர் இருக்கிற ஏரியா இடுப்பு பிடிச்சி கிள்ளதாக இருக்கட்டும், அதை தாண்டி கனிமொழியும் அதே கீதா ஜீவன் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோட்டரை போட்டு ஏற்றான் பார்த்தீங்களா லைட் இதில், தம்பி ஏங்க இறங்குங்க, அந்த அக்கா கனிமொழி சொன்னது ஏங்க இறங்குங்க, இது எப்படி இருக்கு? இல்லை நான் பொதுவாக தான் சொல்கிறேன், அந்த அம்மா சொன்னது தான் சொன்னேன், ஏங்க இறங்குங்க, ஏங்க இறங்குங்க. பண்பா சொல்கிறாங்க சார். எப்படி சார்? பண்பா பாசமா? நீங்கள் பண்பா சொல்லுங்கள், அன்பா சொல்லுங்கள். ஆனால் குடியார பயில ஊக்குவிச்சது உங்கள் அண்ணனுடைய ஆட்சியில், இளம் விதவைகள் உருவானது உங்கள் அண்ணனுடைய ஆட்சியில். அந்த இளம் விதவைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணீங்க, கள்ளச்சாரம் பண்ண தப்பு, கரெக்டாக? ஆனால் நீ இன்றைக்கு இந்த கரூர் டிசாஸ்டரில் வந்து இறந்து போன நபர்களுக்கு வேலை கொடுத்தாக்கா எப்படி வேலை கொடுக்கலான்னு கேட்குற திமுககாரன். இது எப்படி நீ அரசாங்கத்தில் வந்து நீ வேலை கொடுப்பேன்னு கேட்குற. முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த பொழுது உதயநிதி முதல் நிகழ்ச்சியில் ஏர் ஷோவில் 5 பேரை கொண்டுட்டாங்கல்ல, என்ன செஞ்ச சார்? இது வரைக்கும் அவங்க பேர் ரெக்கார்டு என்ன ஏது விவரம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் இப்படி ஒரு சூழ்ச்சியில் மக்கள் பரிதவிச்சு இறந்துருக்காங்கன்னும் பொழுது எல்லாருக்கும் கலெக்டர் வேலை கொடுத்தாரா, எல்லாருக்கும் அமைச்சர் வேலை கொடுத்தாரா, என்ன கொடுத்தாரு? அவங்க கல்விக்கு தகுந்த மாதிரி வாழ்வாதாரம் தேற்றிக் கொள்வது போல் வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க. அதை உனக்கு பொறுக்கலைனாக்கா ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்டு நிர்கதியாக இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவது தான் ஒரு முதலமைச்சருடைய வேலை. அதைத்தானே அவர் செஞ்சார். இந்த மாதிரி காவலித்தனமாக பண்ணிட்டு சுற்றுறாங்க. இது புரியாத முட்டாள்கள்லாம் வந்து உட்காந்துட்டு கொக்கரிக்குதுனாக்கா அதான் சார், எப்பயுமே அணைய போகிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியுவாங்க, அப்படி தான் இப்போ எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இவங்கள பற்றி பேசணுன்னா கண்டிப்பாக இவங்கள பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜென்சி டிஎம்கே இவங்க வந்து ரொம்பவும் ஆக்கப்பூர்வமாக வந்து அறிவுபூர்வமாக வந்து தாவேக்கா எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் சில காணொலியில் பார்த்தேன், அந்த காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன சார் நடக்குது? ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள்லாம் வர வச்சுக்கிறாங்க அவங்க பக்கம். ஒய் உதயநிதி இந்த ஒரு கேள்வி தான் கேட்டாங்க ஜென்சி கிட்ட. ஏன் உதயநிதி இவ்வளோ தலைவர் இருக்கும் பொழுது ஏன் உதயநிதி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? ஆன்சர் கேட்குறான், யாராவது சொல்லுங்கன்ட்டு. இப்போ ஸ்டாலின் தான் முன்னாடியே கேள்வி தான் கேள்வின்னு சொல்லி ஆன்சர் எழுதி கொடுத்துருவாங்க. அவர் நீங்கள் 2வது கேள்வி என்ன கேட்க போகிறீங்க எனக்கு தெரியும், அதுக்கான பதில்னு சொல்லி சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவ்வளோ கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் என்ன கேள்வி இல்லாமலும் பதில் சொல்லுவான்ற மாதிரி இவன் ஒய் ஜென்சி கிட்ட போயிட்டு ஏன் உதயநிதி ஒய் உதயநிதி ஒரு வார்த்தை தம்பி தெரியல, ஆனால் வேணுன்றான். ஏன்டா அப்படின்னு நான் விசாரித்து பார்த்தா அவர் நல்லா ரேட்டிட் பண்ணுறாரு, அவரை பார்த்து நாங்களும் பண்ணுவோம், இவ்வளோதான். இவங்களோட அறிவு இவ்வளோதான். எவனாவது அடிமையாக கொத்தடிமையாக இருப்பது பெருமைன்னு சொல்லுவானா வெளியில்? ப்ரௌடு கொத்துசுன்ற வார்த்தை வருதுனாக்கா அவனை அரசியல் படுத்தலை, அவனை வந்து அதுதான். அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் முட்டாளாக இருக்கிறானுங்க. அதுதான் நான் கேட்டேன், ஏன்டா அறிவு திருவிழா நடத்துனீங்களா, அது ஏன்டா நீங்கள் நடத்துனீங்கன்னு அதான் கேட்டேன். அங்கே ஏன்டா அறிவாலயம்னு பேர் வச்சுருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தம்பி? நீங்கள் பெரியாரை உள்வாங்கியிருந்த அம்பேத்கரை உள்வாங்கியிருந்தனாக்கா ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது, அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லி தான் நம்ம போராடணும். ஏன்னா தமிழினம் என்ற ஒரு இனம் இருந்துச்சுனாக்கா அந்த இனம் தன்மானமிக்க இனமாக வாழ்ந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கணும். ஆனால் 2000 வருஷம் கழிச்சு 2026 ஒருத்தன் நான் வந்து கொத்தடிமையாக இருப்பதை பெருமைன்னு சொல்லி பேசுகிறான்னா அவனை வந்து நீ அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கனாக்கா இதை பிடுங்கிறதுக்கான 70 வருஷம் அரசியல் இருந்த இதைத்தான் செய்கிறதுக்கு நீ அரசியலாக இருந்தனாக்கா அப்போ காலங்காலமாக மக்களை எவ்வளவு சூழ்ச்சியின் பிடியில் வறுமையில் பிடியில் அவங்க வச்சுருந்தானுங்க. அதனால தான் வந்து அம்மா உணவுன்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்பா வரணும்? நீங்கள் பெற்றோரை வந்து பிள்ளைகள் கைவிடுவது, மாற்றுத்திறனாளிகளை வந்து இங்கே வந்து வேலை இல்லாமல் புறக்கணிப்பது, திருநங்கைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் தொழில் செய்யாமல் நேர்மையாக வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்காமல் போகும் பொழுது, அவங்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லைன்னும் பொழுது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கணும் பொழுது அந்த அம்மா உணவகம் உதவுது அப்படின்னாக்கா அது சிறந்த வழி, அது பெரிய முன் உதாரணம். ஆனால் சாமானியமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இன்றைக்கி வந்து அம்மா உணவகத்தில் போய் உணவு உண்றாங்கனாக்கா அது கடந்த ஆட்சியில் வந்து அவ்வளோ நபர்கள் அதில் பயன்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் பொழுது அப்போது வறுமையின் பிடியில் மக்களை தொடர்ச்சியாக வைக்கிறீங்க. இது ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி தம்பி. உன்னை வறுமையில் பிடியில் சிக்க வைப்பது, இல்லாட்டி ஒரு சின்ன வேலை ஒரு 10,000க்குள்ளே ஒன்று சிக்க வச்சுட்டு உனக்கான வரி எல்லாத்தையும் உயர்த்திடுவாங்க, நீ 20,000 கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ நீ பணத்தை நோக்கி பணத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்ப, வறுமையை நோக்கி உணவுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்ப, அரசியலை கவனிக்க மாட்டேன்.
ஆனால் இவன் கொள்ளடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த அரசியலை செஞ்சாங்க. ஆனால் தளபதி வந்ததுக்கு பிறகு அம்மா உணவகத்தில் கூட்டு பொரியலோட வந்து உணவு கொடுத்து இன்றைக்கி மக்கள் அதிகமாக வந்து செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் அரசியலை புரிஞ்சதுனால தான் வரலாற்றில் வந்த 2 வருஷத்தில் 2 திராவிட கட்சி, 50 வருஷ கட்சி, 70 வருஷ கட்சியை தூக்கி கூப்பில் அடிச்சுட்டு இன்னொரு கட்சி அதை கடைசி வரைக்கும் போனதான்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தளபதியின் பக்கம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தளபதியின் பக்கம் திமுகவின் பக்கம் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் தளபதி இப்போ நோக்கி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னும் பொழுது இன்றைக்கி அரசியல் அனாதை யாராக இருக்கிறார்? திமுக. அரசியல் அழிஞ்சு போனது யாராக இருக்குதா? அதிமுக. அரசியல்னால என்னன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறது யாராக இருக்கா? நாம் தமிழர். இவ்வளோதான் அந்த கேட்டகரி. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கவுன்சிலர் வந்து வீடியோ ஒன்று இல்லை, ஆடியோ ஒன்று லீக் ஆகிருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னே இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து ஒரு நிறுவனம் மாதிரி டார்கெட் கொடுக்குறாங்க, இவ்வளோ இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும், இந்த மாதிரி ஜென்சி டீமை வந்து ஃபில் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, பேசாமல் வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஜென்சி அப்படிங்கிற இளைஞர்கள் கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமாகி போச்சு விஜய் அவர்கள் வெற்றியை ஒருத்தர். அப்போ அதை வந்து திரும்ப எடுக்க பார்க்குறாங்க. அது விலை கொடுத்து வாங்கினா அது வெற்றி ஆகுமா? விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் திமுக பக்கம் வான்னு சொல்லி இப்போது அவங்களுக்கு ஒரு கட்சியில் பதவி கொடுத்துட்டு இவ்வளோ இளைஞர்கள் உள்ளே சேர்க்கணும்னு கூப்பிட்றாங்க. இவன் இளைஞர்கிட்ட வந்து திமுக வாடானானே இவன் எடுத்துட்றான் விளக்கு மாற்ற கையில். மரியாதை ஓடி போயிரு. எங்கே வந்து எங்கே கூப்பிட்றேன், எங்களை ஏன்னா நடுசாமத்தில் சுடுகாடு கூப்பிட்ற மாதிரி நாங்கள் யாரின் பக்கம் இருக்கிறோம் சார். நீங்கள் இது மட்டும் கிடையாது. இப்போ பாருங்கள், படிச்சுட்டு இருக்கிறான் பாருங்கள், 10th +1 +2 எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கான். அடுத்து ஓட்டர் ஐடி எப்போ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ரீல்ஸ் வைரல் ஆகுது. ஓட்டர் ஐடி கிடைக்கிறது மட்டும் கிடையாது சார். அவன் வந்து இந்த அரசியலை நம்ம பார்த்தோம்ல, இந்த முறை எலெக்ஷனில் தான் பார்த்தோம். எலெக்ஷனுக்காக வந்து கடல் கடந்து அங்கேருந்து பல லட்சம் செலவு பண்ணி வந்ததையும் பார்த்தோம். எலெக்ஷனுக்காக வந்து திருவிழா போல் கொண்டாடியதை பார்த்தோம். எலெக்ஷன் அன்றைக்கி புது துணி போட்டு ஓட்டு போனதை பார்த்தோம். எலெக்ஷன் அன்றைக்கி கல்யாணத்துக்கு தாலி கட்டின கையோடு வந்து ஓட்டு போட்ட அத்தனை நபர்களையும் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷன், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நான்லாம் உண்மைக்கு சொல்கிறேன், நானுமே நீ புது துணி வாங்கி போட்டு போனேன். இதை நம்ம வந்து ஒரு அரசியலை வந்து என்ஜாய் பண்ணோம். சட்டமன்ற லைவை வந்து கோடிக்கணக்கில் இளைஞர்கள் பார்க்குறாங்க. அந்த இளைஞன் எப்படி ஜென்சிக்கிட்ட நோக்கி போவான்? வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் நல்லா தெரியுது அது வந்து படுகொலி சவக்குழின்னு. அதில் எவனாவது போக விரும்புவானா? அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தா அவனும் என்ன பண்ணுவானா? போடா இவனைன்ட்டு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நிற்பான். நீங்கள் பாருங்கள்.